உண்மையா போராடணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். ஆனா அந்த போராட்டம் அப்படின்றது எவ்வளவு தூரம் எல்லையை தொட்டு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடணும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஃபுகுஷிமா ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல நடந்த ஒரு மிகப்பெரிய உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான படம் தான் இது. அங்க வேலை செய்யக்கூடிய நபர்கள் எப்படி ஜப்பானோட நாட்டையே அவங்களுடைய எஃபர்ட்ஸ் மூலமா காப்பாத்துனாங்க அப்படின்னு இந்த படத்தை முழுசா பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். உண்மையான நம்பிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கரெக்டா டைம் இப்போ 2:46 மதிய நேரம், மார்ச் 11, 2011. ஜப்பானை நோக்கி மிகப்பெரிய ஒரு எர்த் குவாக் ஒன்று வந்துட்டு இருக்கு. அந்த ஒரு நிலநடுக்கத்தின் காரணமா 9 ரிக்டர் ஸ்கேல் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்று இருக்கு. இங்க நிலநடுக்கம் ஆனதுனால அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகுது. ரொம்ப சீரியஸான டேமேஜும் நடக்குது. ஆபரேஷன் ரூமுக்குள்ள காமிக்கிறாங்க. அந்த ஷிப்டோட சூப்பர்வைசர் பதறி போயிட்டாரு. டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாரும் காமா இருங்க அப்படின்ற மாதிரி. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா ஜப்பானுக்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் பயந்து போயிருக்காரு. எல்லாரையும் காம் டவுன் பண்ண ட்ரை பண்றாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு. ஆனா லக்கீலியா எதுவுமே நடக்கல. எல்லா நியூக்ளியர் மிஷின்ஸும் கரெக்டா சேஃபா இருக்கு, கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் அந்த சூப்பர்வைசர் ரிலாக்ஸ் ஆயிராரு. அவர் ரிலாக்ஸ் ஆகுற அந்த ஒரு மொமெண்ட்ல சடனா மறுபடியும் ஒரு சுனாமி மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் லாங்ல அடுத்த 1 மணி நேரத்திலே வந்துருது. சுனாமி வந்ததன் காரணமா, அதாவது அந்த நியூக்ளியர் மிஷின் தண்ணிக்கு அடியில செம்ம ஆழமா இருக்கும். அது உடைஞ்சு போயிருது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இசாக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபீசர் பயந்து போயிடுறாரு. இதை உடனடியா ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரைந்து போய் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட மேனேஜர் யோசிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா இது மட்டும் இவங்களுடைய பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த பவர் பிளான்ட்டோட பிரச்சனை கிடையாது, இது நாட்டுடைய பிரச்சனை. இந்த பவர் பிளான்ட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா கதிரியக்க அலைகள் வெளியில வந்துச்சு அப்படின்னா ஜப்பான் நாட்டுக்கே பிரச்சனை ஆயிரும். சோ அதனால வேற வழி இல்லாததுனால உடனடியா கவர்மெண்ட் ஆஃப் டோக்கியோக்கு உடனடியா இன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி புரோட்டோகாலையும் போடுறாங்க. ஆபரேட்டர் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் பிஸியா இருக்கும்போது 2 டெக்னீஷியன்ஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ண வராங்க. சார், இந்த மாதிரி பவர் பிளான்ட்டோட இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா சுனாமி வந்ததுனால தண்ணிக்குள்ளேயே எல்லாமே மாட்டிக்கிட்டதுனால இன்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அங்க இருந்த அந்த சூப்பர்வைசர் இசாக்கிக்கு அவ்வளவுதான் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருது. ஒருவேளை எலக்ட்ரிசிட்டி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கூலிங் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அப்படியே ஆஃப் ஆயிரும். கூலிங் மிஷின் போச்சு அப்படின்னா இந்த நியூக்ளியர் இன்ஜினோட டெம்பரேச்சர் வெப்பநிலை பயங்கர இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கூடயும் கலந்து பேசி ஆலோசிச்சு ஃபைனலா ஒரு முடிவு ஒரு ஐடியா கொண்டு வராங்க. வேற வழியே இல்ல, நாம ஃபயர் ட்ராக்கை யூஸ் பண்ணி மேனுவலா இன்ஜினை கூல் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, யாராவது ஒரு ஆள் வாண்டடா நியூக்ளியர் இன்ஜின் ரூமுக்குள்ள போய் வாட்டர் பைப்பை ஓபன் பண்ணி விட்டாகணும். மேனுவலா ஒரு ஆள் உள்ள போய் ஆகணும். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா உள்ள போற அந்த பர்சன் ரேடியேஷன்னால கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுவாங்க. பட் இருந்தாலும் வேற வழியும் இல்ல. ஒருவேளை இவங்க இந்த ரிஸ்கை இப்ப எடுக்கல அப்படின்னா சரி ஹீட் ஆனா ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஜின் வெடிச்சிரும். இன்ஜின் வெடிச்சா ஜப்பான்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் நியூக்ளியர் ரேடியேஷனால அஃபெக்ட் ஆகும். இதை கேட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. ஏன்னா யாராவது ஒரு ஆள் வாண்டடா போய் சூசைட் பண்ற மாதிரி தான் இது. கரெக்டா 1 மணி நேரம் கழிச்சு 5 மணி ஆகுது. 2 டெக்னீஷியன்ஸ் ரேடியேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய ஷூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த ஒரு மிஷனை தன்னுடைய தோள்களில் போட்டுக்கிட்டு சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போறாங்க. போயிட்டு நல்லபடியா 2 பேரும் சேஃபா திரும்ப வந்துடுறாங்க. உள்ள போயிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஷூட்ல இருக்கக்கூடிய ரேடியேஷன் லெவல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சூப்பர்வைசர் இசாக்கி ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரேடியேஷன் லெவலை விட பயங்கரமா அதிபயங்கரமா இருந்திருக்கு. ஒருவேளை இந்த நியூக்ளியர் இன்ஜின் மட்டும் இப்ப கூல் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அது வெடிச்சிரும். அன்னைக்கு நைட்டு கரெக்டா 8:50 மீட்பு பணியை சேர்ந்த கவர்மெண்ட்டை சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆன் சொல்றாங்க. ஏன்னா அவசர கால பாதுகாப்பின் திட்டத்தின் கீழ் இந்த மாதிரி பண்ண வைக்கிறாங்க. சுனாமி வந்துச்சு, கரண்ட்டும் இல்ல, ஒண்ணுமே பண்ண முடியல. பவர் இல்லாததுனால இவங்களை மக்களை
இன்னொரு இடத்துக்கு கொண்டு போற அந்த ஒரு ப்ராசஸும் ஸ்லோவா இருக்கு. மேனேஜர் யோஷிதா இன்னும் கவர்மெண்ட் கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரு, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு. இந்த பக்கமா ஆபரேட்டர் ரூம்ல காமிக்கிறாங்க, ஒரு புதுசான பிரச்சனை ஒண்ணு முளைச்சிருக்கு. இங்க டெம்பரேச்சர் கூடுறது மட்டும் பிரச்சனை இல்ல, நியூக்ளியர் பிரஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நார்மலை விட அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு, லிமிட்டை தாண்டி போக ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. இந்த ப்ராப்ளத்தை ஆபீஸ்ல போய் ரிப்போர்ட் பண்றாரு அந்த சூப்பர்வைசர். போன்ல இதை கேட்ட அந்த மேனேஜரும் கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறாரு, என்னடா பண்றது என்னதாண்டா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தலை வெடிக்குது, ஒண்ணுமே பண்ண முடியல. நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அந்த நியூக்ளியரோட பிரஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதையும் வந்து அப்படியே மேல ஆகாயத்துல காத்திலே அப்படி ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர வேற வழியே இல்ல, இல்லைன்னா வந்து அந்த அழுத்தம் அதிகமாகியே சீக்கிரம் பெரிய பிரச்சனை உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்றாரு. ஆனா நம்ம அப்படி பண்ணுனா ரேடியேஷனால பரவ ஆரம்பிச்சிருமே, காத்துல பரவனா ரொம்ப பெரிய பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெடிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றது பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றாங்க. அதாவது இப்படியே விட்டோம்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும், சோ கொஞ்சம் பிரச்சனையிலேயே நம்ம இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. 4 மணி நேரம் கடந்து போயிருச்சு. இசாக்கி அப்படியே அமைதி ஆயிட்டாரு. சூப்பர்வைசர் இசாக்கி வந்து தன்னுடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிடுறாரு. எனக்கு ஒரு 6 வாலண்டியர்ஸ் வேணும், அவங்க எல்லாருமே 40 வயசுக்கு மேல இருக்கணும், ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே தியாகம் பண்ண தயாரா இருக்கக்கூடிய ஆளுங்களா இருக்கணும். இதை கேட்ட எல்லா டெக்னீஷியனும் அப்படியே அமைதியா இருக்காங்க, பயந்து போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த சூப்பர்வைசர் இசாக்கியேவும் நானே ஃபர்ஸ்ட் வாலண்டியரா வரேன் அப்படின்னு சொல்லி கையை தூக்குறாரு. அதை பார்த்த பக்கத்துல இருந்த அந்த இன்னொரு ஓல்டு டெக்னீஷியன் பாக்குறாரு. பார்த்துட்டு என்னடா இந்த வயசுலயே இந்த பையனே வந்து தான் உயிரை விட தியாகம் பண்ண தயாரா இருக்கான் அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சி வந்து அவரும் கையை தூக்குறாரு. நான் வாலண்டியரா வரேன், நான் என் நாட்டு மக்களை காப்பாத்துறேன் அப்படின்னு. இதை பார்த்தா இன்னொருத்தரும் அப்படியே கை தூக்குறாரு, இன்னொருத்தர் தூக்குறாங்க. இந்த மாதிரி அப்படியே வந்து நிறைய பேர் கை தூக்கிட்டாங்க. கவர்மெண்ட்டும் அவங்க சைடுல இருந்து பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளத்தை அதற்கான அப்டேட்டை அப்படியே வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கொடுக்குறாங்க. ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் முன்னாடியும் கவர்மெண்ட் அப்படியே தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கிறாங்க. நாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணாம உண்மையவே சொல்லி எங்களால எவ்வளவு தூரம் போராட முடியுமோ நாங்க போராடுறோம் அப்படின்ற உண்மையை சொல்றாங்க. பொய்யான நம்பிக்கையை கொடுக்காம. கரெக்டா மணி வந்து 7 ஆகுது. பிரைம் மினிஸ்டரும் வந்துடுறாரு. மேனேஜர் யோஷிதா கிட்ட தான் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால நம்ம நாட்டுக்கு இப்படியாப்பட்ட பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உடனே அவர் வந்து கோவப்படுறாரு. அவரால் இதை டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி அவருக்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அது வெடிக்கிறதுக்கு முன்னாடியாச்சும் சீக்கிரமா அந்த நியூக்ளியர் பவரை வந்து காத்துலயாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறாரு. அப்படியாச்சும் அந்த பிரஷர் குறைஞ்சு தொலையட்டும். ஆனா சார் இதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. அந்த நியூக்ளியர் பவரை வந்து நம்ம மேனுவலா தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதுக்காக எங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ரேடியேஷன் எக்ஸ்போசர்னால அவங்களோட உயிரை வந்து அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொன்னதை கேட்ட பிரைம் மினிஸ்டர் அப்படியே வந்து கதிகலங்கி போயிடுறாரு. நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இப்ப ஓரளவுக்கு எவாக்குவேட் பண்ணி இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போயாச்சு. இப்ப இந்த மேனேஜர் வந்து சூப்பர்வைசர் இசாக்கி கிட்ட கால் பண்ணி காத்துல நியூக்ளியர் பவரை ரிலீஸ் பண்றதுக்கான மிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாரு. இங்க இசாக்கியும் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு வாலண்டியர்ஸ் கிட்ட. இந்த பக்கமா ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நியூக்ளியர் இன்ஜின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டெம்பரேச்சரை கூல் பண்றதுக்காக வாலண்டியரா போன அந்த ஒரு டெக்னீஷியன்ஸ் டீம் வந்து நியூக்ளியர் 1 சேனலை சக்சஸ்ஃபுல்லா ஓபன் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட எல்லாருமே அப்படியே வந்து ஹாப்பியா சேர் பண்றாங்க. ஆனா இன்னும் மிஷன் முடியல. பட் இருந்தாலும் இதுவே மிகப்பெரிய வெற்றி. 1 முடிச்சிட்டா சேனல் 2வையும் நம்மளால வந்து பண்ணிட முடியும் அப்படின்ற பயங்கர கான்பிடன்ட்ல இருக்காங்க. இப்ப செகண்ட் டீம் வந்து உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு யூனிட் 2 நியூக்ளியர் சேனலை வந்து இப்ப அவங்க ஓபன் பண்ணி ஆகணும். ஆனா உள்ள போனவங்களால அந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல. அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. காரணம் அதிபயங்கரமான ரேடியேஷன். இந்த வாலண்டியர் டீமால இந்த ஒரு மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல, கம்ப்ளீட் பண்ண முடியல. இத பார்த்த இந்த சூப்பர்வைசர் இசாக்கியும் அவங்கள அப்படியே கூட்டிட்டு போய் ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்ட ரூம்ல வந்து அப்படியே வந்து வைக்கிறாங்க. இப்ப பிளானை வந்து மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். மிஷனை யூனிட் 2 நியூக்ளியர் சேனலை வந்து ஓபன் பண்ணியே ஆகணும். அதனால மறுபடியும் இன்னொரு வாலண்டியர் டெக்னீஷியனை வந்து உள்ள அனுப்புறாங்க. அவங்களும் உள்ள போக தயாரா இருக்காங்க. இசாக்கி அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடக்குது அப்படின்னு நியூஸ் அப்டேட்டுக்காக. சடனா அந்த நியூக்ளியர் 2 யூனிட் 2 இருக்கு இல்லையா, அந்த சேனல்ல இருந்து மேல இருந்து புகை வர ஆரம்பிச்சிருது. சோ அதுல இருக்கக்கூடிய எல்லாருமே இப்ப டேஞ்சர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இசாக்கி ரொம்ப வேகமா போயிட்டு அந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா அவங்க உள்ள அப்பதான் போறாங்க. அப்படியே வந்து தடுத்து நிறுத்திட்டாரு. லக்கி அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அதுல வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறாரு, அவ்வளவுதான் போச்சு, எல்லாமே போச்சு, நம்மளுடைய முயற்சிகள் எல்லாமே வீணா போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இன்னும் என்னடா இங்க இருக்கீங்க, போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி ஆத்திரத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இந்த நியூக்ளியர் பிளான்ட் வெடிக்க தாண்டா போகுது, இங்க இருந்து சாவறதை விட போய் குடும்ப குட்டியை பார்க்க போலாம்டா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களுக்குள்ளேயே வந்து அப்படியே
கை கலப்பு வர ஆரம்பிக்குது. ஒருத்தர் வந்து சொல்றாரு இல்ல நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்படியே ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இசாக்கி எல்லாத்தையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு நம்ம தான் நம்மளுடைய மக்களை காப்பாத்தி ஆகணும், மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை நம்ம தான், நம்மளே நம்ம வந்து நம்பிக்கையை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மக்களை யாரு தான் காப்பாத்துவா, இந்த நியூக்ளியர் பவர்ல இருக்கக்கூடிய டேஞ்சரை நமக்கு நல்லா தெரியும், நம்ம தான் நம்ம மக்களை காப்பாத்தி ஆகணும், புரிஞ்சுக்கங்க, நம்ம கிவ் அப் பண்றதும் நம்ம சாவறதும் ரெண்டுமே ஒரே விஷயம் தான். இப்ப நம்ம கிவ் அப் பண்ணிட்டோம்னா நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே செத்துருவாங்க, ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா செத்துருவாங்க, அதுக்கு நம்ம உசிரையே விடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினதுக்கு அப்புறமா இந்த வார்த்தைகள் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் செவல்ல சலார் சலார் பலார் பலார்னு அடிச்ச மாதிரி இருக்கு. நிலநடுக்கம் வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆச்சு. இப்பதான் வந்து ரொம்ப மோசமான பயமுறுத்துற மாதிரியான ஒரு விஷயம் ஒண்ணு நடக்குது. நியூக்ளியர் 1 யூனிட் 1 இன்ஜின் வந்து அப்படி வெடிச்சிருது. எல்லா டிவிலையும் எல்லா சேனல்ஸ்லயும் இந்த ஒரு நியூஸ் தான் பரபரப்பு பேட்டியா வந்துட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டரும் பயந்து போயிட்டாரு, மக்களும் பயந்து போயிருக்காங்க. இப்ப வெடிச்சதுனால இப்ப இவங்க இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷன்ஸ் ரூம் இருக்கு இல்லையா, ஆபரேட்டரோட ரூம், இதுவுமே சேஃப் கிடையாது. இதுக்கப்புறமா இங்க இருக்கக்கூடிய ரொம்ப இளமையான டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே நீங்க வந்து ஆபீஸை விட்டு போங்க, எல்லா ஓல்டு டெக்னீஷியன்ஸ் மட்டும் இந்த இடத்துல இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இசாக்கியும் ஆர்டர் போடுறாரு. வேற வழியே இல்ல, அவங்களும் போய் தான் ஆகணும். இதுதான் மேபி லாஸ்ட் மொமெண்டா கூட இருக்கலாம் இந்த வயசான டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் பாக்குறது இல்லையா. சோ அதனால கடைசியா போட்டோ கூட எடுத்துக்கிறாங்க. கரெக்டா இப்ப 4 மணி அரௌண்ட் 2 நாள் ஆச்சு எர்த்குவாக் வந்து. இப்போ மேனேஜர் யோஷிதா வந்து சொல்றாரு இசாக்கி கிட்ட, தயவு செஞ்சு அந்த ஆபரேட்டர் ரூம்ல இதுக்கப்புறம் நீங்க இருக்க வேணாம், தயவு செஞ்சு இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஏன்னா ரேடியேஷன் எக்ஸ்போசர் வந்து இப்ப பயங்கரமா அதிகமாயிருச்சு. ஆனா இன்னும் நியூக்ளியர் பிரஷர் வந்து ஸ்டேபிள் ஆகல, சரியாகல. சோ அதனால கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, எப்படினாலும் யாராவது ஆபரேட்டர் ரூம்ல இருந்துதான் ஆகணும், அதை மானிட்டர் பண்ணி தான் ஆகணும், இல்லனா இது மொத்த நாட்டுக்குமே பிரச்சனை ஆயிரும், தயவு செஞ்சு உங்கள சில பேரை வந்து மானிட்டர் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வெளியில இருக்கக்கூடிய ரேடியேஷனே அதிகமா இருக்கு, ஆபரேட்டர் ரூமுக்குள்ளெல்லாம் போனா அதனுடைய ரேடியேஷன் தாக்கம் பயங்கர அதிகமா இருக்கும். இதை கேட்ட மேனேஜர் வந்து அப்படியே ஒரு மாதிரி அமைதியாயிராரு, சைலண்ட் ஆயிடுறாரு. என்ன இருந்தாலும் யாராவது மானிட்டர் ரூமுக்குள்ள ஆபரேட்டர் ரூமுக்குள்ள மானிட்டர் பண்ணி ஆகணும், பிகாஸ் வேற ஆப்ஷனும் இல்ல, வேற சாய்ஸும் இல்லை இல்லையா. யோஷிதாவும் ஆபரேட்டர் ரூம்ஸ்குள்ள டெக்னீஷியன்ஸை போக சொல்றாரு. ஆனா என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ, என்ன பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சோ அதுவே கடைசியில வெளியில வந்துருச்சு. அதாவது சடனா திடீர்னு ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சத்தம். அதாவது நியூக்ளியர் 3 அந்த இன்ஜின், அதாவது செகண்ட் இன்ஜின்ல தேர்ட் இன்ஜின் வந்து வெடிச்சிருது. சோ இந்த விஷயம் தெரிஞ்ச இஷாக்கி வந்து வேகமா ஆபரேட்டர் ரூமுக்குள்ள போறாரு. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு டெக்னீஷியன்ஸும் போறாங்க. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதுவே கடைசியில நடந்துருச்சு. போகாத அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜரும் சொல்றாரு. இருந்தாலும் இஷாக்கி வந்து கேட்காம போயிடுறாரு. அங்க உள்ள போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் அப்படியே வந்து அவருடைய கால் எல்லாம் நடுங்கி போகுது. ஏன்னா நியூக்ளியர் யூனிட் 2 அது அதனுடைய பிரஷரோட நார்மல் லிமிட்டை தாண்டி போயிருச்சு. இந்த ஒரு ரிப்போர்ட்டை கேட்ட எல்லாருக்குமே ஷாக்கு, பயந்து போயிடுறாங்க. இந்த பக்கமா பிரைம் மினிஸ்டரும் வந்து ஒரு மாதிரி பயந்து போயிருக்காரு. ஏன்னா வந்து 3 யூனிட் 3 வந்து எக்ஸ்ப்ளோட் ஆயிருச்சு. 1ம் 3யும் கூட ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய பிரச்சனை தான். ஆனா யூனிட் 2 மட்டும் எக்ஸ்ப்ளோட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்த கிழக்கு மாகாண ஜப்பான் முழுக்க இந்த ரேடியேஷன் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் ஆயிரும், ஒண்ணுமே பண்ண முடியாம போயிரும். சோ யூனிட் 2 மட்டும் எக்ஸ்ப்ளோஸ் ஆச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேனேஜர் வந்து என்னடா பண்றது சொல்யூஷனுக்கு அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு வந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சத்தம். இந்த வெடிப்பு சத்தம் வந்து முதல் கேட்ட அளவுக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் சவுண்ட் கம்மியா இருந்தாலும் வெடிப்பு தானே. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரியாம. அங்க உள்ள இருக்கக்கூடிய இசாக்கி வந்து சொல்றாரு, சார் இந்த மாதிரி நியூக்ளியர் இன்ஜின் யூனிட் 2 இருக்குல்ல, நம்ம பயந்த மாதிரியே அது கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு. இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இதுக்கப்புறம் பலிகாட் ஆயிருவாங்க ஒருவேளை யூனிட் 2 வெடிச்சிச்சு அப்படின்னா. சோ அதனால அந்த மேனேஜர் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் வந்து போக சொல்லிடுறாரு. இந்த பவர் பிளான்ட் விட்டேவும் யாரெல்லாம் இந்த டெக்னீஷியன் டீம்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்களும், யாரெல்லாம் 40 வயசுக்கு மேல இருக்காங்களோ அவங்க மட்டும் இருங்க, மத்த எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்பிருங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. எல்லா யங் ஸ்டாஃப்ஸும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஆபீஸ்ல எல்லாருமே ஓல்டு ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்காங்க. எப்பயுமே ஆரவேரமா நல்லா ஜாலியா ஃபன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆபீஸ் இப்ப ரொம்ப அப்படியே சைலண்டா ரொம்ப மௌனமா இருக்கு. அப்ப வந்து அவங்களுக்குள்ள பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய ஜப்பானோட நிலைமை வந்து இப்படி ஆயிருச்சு, விதி இப்படி ஆயிருச்சு அப்படின்னு, எதிர்காலம் எப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர்கால குழந்தைகளோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, இந்த ஜப்பானோட நிலைமை என்ன ஆக போகுது, வருங்கால சந்ததிகள் என்ன பண்ண போறாங்க, ரேடியேஷன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிறக்க போற குழந்தைகள் வரைக்கும் பாதிக்குமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளாலையும் வந்து சேஃபா வீட்டுக்கு போக முடியுமான்னு தெரியல, நம்மளுடைய குழந்தைகளை கடைசியா ஒரு தடவை பாத்துற முடியுமா, என்னுடைய பேரனை நான் பார்க்க முடியுமான்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு, என் வைஃபை பார்க்க முடியுமான்னு சொல்லி ஒருத்தர் பேசுறாரு. சோ கடைசியா வந்து தன்னுடைய ஃபேமிலிஸ்க்கு வந்து அந்த காலத்துல போருக்கு போறவங்க எல்லாருமே வந்து வார்ல இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய போருக்கு போறாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவிகளுக்கு வீடுகளுக்கு கடிதம் ஒண்ணு எழுதுவாங்க, லாஸ்ட் மெசேஜ்
மெசேஜா. அதே மாதிரி தான் இப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நியூக்ளியரை எதிர்த்து போராடுறாங்க இல்லையா. இப்படியாப்பட்ட இந்த போருக்கு போறதுனால கடைசி மெசேஜ் எழுதுறாங்க தங்களுடைய ஃபேமிலிஸ்க்கு. டைமும் போயிருது, இவங்களால எவ்வளவு தூரம் டெம்பரேச்சரை குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க, பிரஷர் குறைக்க எஃபர்ட் போடுறாங்க. பிரைம் மினிஸ்டரும் அவரோட சப்போர்ட்டுக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஹெலிகாப்டர் மூலமா அந்த வெப்பத்தை குறைக்க மேல இருந்து சில விஷயங்கள்லாம் பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. இந்த எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் டிவில இருந்து மக்கள் எல்லாருமே, அகதிகள்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு ஆச்சரியம் நடந்துராதா, ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துராதா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரகிளோட மிடில்ல சடனா யூனிட் 2 ஓட நியூக்ளியர் பிரஷர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குது. இவங்க போட்ட எஃபர்ட்னால மொத்த ஜப்பானும் வேண்டிட்டு இருக்கு இந்த பக்கமா. ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நியூக்ளியரோட கண்டிஷன் சேஃபா தான் இருக்கு, ப்ரொடெக்டடா தான் இருக்கு எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து. இப்போ இசாக்கி வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்டயும், இப்போ நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ நமக்கான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்ட அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஹாப்பி. அந்த நியூக்ளியரோட பிரஷரை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்து அப்படியே கட் பண்ணி 3 வருடங்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஒரு ஸ்பிரிங் டைம்ல அந்த நிலநடுக்கம், சுனாமி, நியூக்ளியர் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லா 3 பிரச்சனையில இருந்தும் ஜப்பான் இப்ப கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுச்சு. அதனுடைய இம்பாக்ட் இப்ப துளி கூட இல்ல. அதன் மூலமா சேதமான பல பில்டிங்ஸ் வந்து இப்ப மறுபடியும் வந்து ரீபில்ட் பண்ணிட்டாங்க, சரி பண்ணிட்டாங்க, மறுசீரமைப்பு பண்ணிட்டாங்க. இப்பயும் இசாக்கி வந்து ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து திடீர்னு ஏதோ ஒரு நினைப்பு வரும். அப்படியே காரை நிப்பாட்டிடுறாரு. இந்த இடத்தோட அப்படியே அந்த அழகை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு, இயற்கையோட அந்த ஒரு அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு டைம்லயே இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இயற்கைக்கு நன்றி சொல்றாரு, எனக்கு வந்து மறுபடியும் வாழ்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதுக்கு. அவருக்கு ஒரு விஷயம் பயங்கரமா ஸ்ட்ரைக் ஆகுது, அவருக்கு புரிய வருது. அவருடைய வாழ்க்கையில இருந்து இந்த ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்ல வராரு. அதாவது நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம இயற்கையை வந்து ரொம்ப ஈஸியா வந்து குறைச்சு மதிப்பிட்டுறோம், அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். என்ன நடந்துற போது பெருசா அப்படின்ற மாதிரி நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மாசுபடுத்திட்டு இருக்கோம், இயற்கையை அழிச்சிட்டு இருக்கோம். என்ன நேச்சர் வந்து என்ன கேள்வியா கேட்டுற போது அப்படின்ற மாதிரி. அதால பேச முடியுமா, சண்டை போட முடியுமா அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அதால பேச முடியலனாலும் சண்டை போட முடியலனாலும் நம்மளால சில விஷயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இயற்கையை நினைச்சா நம்மள என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. மனிதர்களை மாதிரியே தான் இயற்கையும் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஒரு மெசேஜோடையவும் இந்த ஒரு படம் முடிவுக்கு வருது. ஆக்சுவலா இந்த ஒரு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லி ஆகணும். இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதே மாதிரியான தரமான பல படத்தை என்னால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்றேன். நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஜஸ்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.